தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் திமுக என்கின்ற ஒரு கட்சியை எதிர்கட்சி அந்தஸ்தை கூட உடைச்சு காலி பண்ண முடிச்சுன்னா அது விஜயகாந்த் தான். ஐயோ எவ்வளவு பெரிய ஆளுமை ஜெயலலிதா, சும்மாவா? அப்படிப்பட்ட அம்மையார் எடுத்து அப்படின்ட்டு குரலை நிமித்துறதுல எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? திமுக காரங்க பண்ணது கிடையாதுங்க. How we are exposing ourselves on screen, அதே போல ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய மனுஷனை விஜயகாந்த். அந்த ஆளு பேர் சரியா ஞாபகம் வரல, இல்லைன்னா நல்லா இருக்கும். ஞாபகம் இருந்துச்சு, நான் நல்லா கேட்பேன், வகையா கேட்டுருவேன். அவர் என்ன பண்ணுவாரு, கூட ஒரு 5 பேரை கூப்பிட்டு போறாரு. போயிட்டு நீங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரம் தான் கட்சி இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் திமுக ரஜினிகாந்தோட நின்று இதை சொல்லுங்க, அந்த படம் ரிலீஸ் டேட்டை சொல்லிடுங்கன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? சஃபாரி போட்டுங்க. அவரை வச்சு என்ன பண்ணுவாங்க, விஜயகாந்தை போயிட்டு நோண்ட சொல்லுவாங்க. திட்டமிட்டு அன்னைக்கு விஜயகாந்தை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக, நாகரிகமற்றவராக, இவரால் ஒழுங்காக பேச முடியாது, குடியார முத்திரை கொடுத்தப்பட்டார். அதுதான் ஊடகங்கள் தான் பண்ணுச்சு. தூக்கி அடிச்சிடும் பாத்து சும்மா சும்மா அடிக்கல மாட்டேன். ஜெயலலிதா போட்ட ஸ்கெட்ச். இவர் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு அவர் மெயினா எதை முக்கியமா கருதுனா, அதுதான் 2001 தேர்தல். விஜயகாந்தனுடைய ரசிகர் மன்றம் இருக்குல்ல, அவர்கள் எல்லாம் அந்த உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றிலாம் சொல்ல முடியாது, பட் ஆனால் அது வெற்றி தான். அன்னைக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கெல்லாம் எப்படி படம் எடுக்கணும்லாம் தெரியாது. அன்னைக்கு விஜயகாந்தனுடைய படம் ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க படம், மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் படம் தமிழ்நாட்டில். அப்படியே கொதிக்கும், அப்படியே ரத்தம்லாம். அப்படிப்பட்ட திரைப்படம் அது. அதில் அவ்வளோ தேரி, மார்க்சிய தேரிலாம் பேசியிருப்பார், மார்க்சிசம்லாம் பேசியிருப்பார். ஸோ அன்றைக்கே அவருக்கான ஒரு பேஸ் இருந்துச்சு. நீங்கள் யாருன்னா நம்ம எம்ஜிஆர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்படி கட்சியை வளர்த்தாருன்றது தெரியும்ல. திமுக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறார். அண்ணே இந்த மாதிரி அவருடைய உதவியாளர், அண்ணே உங்களை திமுகவில் இருந்து நீக்கிட்டாங்களாண்ணே, ரொம்ப சந்தோஷம்டா, போடுறா பாட்டை அப்படின்னாரு. கட்சியுடைய சின்னத்தை பாட்டில் அறிவிச்சார், கொடியை பாட்டில் அறிவிச்சார். அதுபோல் விஜயகாந்த் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்பாகவே இதுதான் சின்னம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அவர் அதை பாடல்கள் மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சார். சரி, நம்ம இங்கே ஒரு 2001 தேர்தல் மிகப்பெரிய வெற்றி, யாரும் எதிர்பார்க்காத வெற்றி, விஜயகாந்தனுடைய ரசிகர்களுக்கு எதிர்பார்க்காத வெற்றி. அந்த ரசிகர்கள் எல்லோரும் விஜயகாந்த் கிட்ட நன்றி பாராட்டுவாங்கள்ல, ஒரு மரியாதை நிமித்தமாக வருவாங்க இல்லையா, அந்த போல மரியாதை நிமித்தமாக வருகிறார். ரஜினிகாந்த் கட்சி தொடங்குறதுக்கு தயாராகிறார். ஒவ்வொரு வாட்டி படம் வரும்போதும் அப்படி அது இல்லைங்க. இன்னைக்கு கமலஹாசன் மையம் என்று ஒன்று வச்சிருக்கிறாரு. இவருக்கெல்லாம் இன்னைக்கு இதுக்கு அப்புறம் வந்தவர் தாங்க விஜயகாந்த். ரஜினிக்கும் கமலுக்கும் அடுத்தது வந்த நபர் தான் விஜயகாந்த். புரிஞ்சா? இன்னும் சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் ரஜினி ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க, தலைவர் வந்துருவாரு, சத்யன் ராமமூர்த்தி ஊன்னு பேசிட்டு இருப்பாரு. இது போல இன்னும் நிறைய பைத்தியக்காரர்கள் இருக்கிறாங்க, நிறைய நபர்கள் இருக்கதான் செய்கிறாங்க. வந்துடுவார், அதை பண்ணிடுவார், இதை பண்ணு. பட் எந்த ஒரு இயற்கை பேரிடர் காலத்துலேயும் அவர் வெளியில் எந்த உதவியும் பண்ணல. அவர் பாட்டுக்கு இருந்தார். விஜயகாந்த் அப்படி கிடையாது. ஸோ எனவே இதையும் ஒப்பிடாதீங்க. இந்த ஆள் வேற, அந்த ஆள் வேற. இஸ் அ லெஜெண்ட். விஜயகாந்த் லெஜெண்டு. நான் மற்றவங்களை பற்றி பேச விரும்பலை. 2005 கட்சி தொடங்க போகிறோம் என்று அறிவிக்கிறார், கட்சியை தொடங்குகிறார். 2005 செப்டம்பர் மாதம் கட்சியினுடைய கொடியையும் சின்னத்தையும் அறிவிக்கிறார். 2006 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. சுயேட்சையாக நிற்கிறார். கட்சியிலிருந்து எல்லாரும் போட்டிடுறாங்க சுயேட்சையாக. அதாவது யாருடையும் கூட்டணி கிடையாது, தனிச்சையாக நிற்கிறார். அவர் மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக மாறுகிறார். ஒரே ஒரு சீட், அவர் மட்டும் எம்எல்ஏ. திருப்பி 2006 பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. அதுலேயும் தனித்தே போட்டியிடுகிறார்கள். அதில் மிகப்பெரிய தோல்வி, சீட்ஸ் எல்லாம் எதுவும் கிடைக்கல. அதே 2006 நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நல கூட்டணியால் வாங்க முடியாத எண்ணிக்கையை அவர் வாங்கிட்டு போயிட்டார். 2006 தேர்தலில் எல்லாரும் நிற்கிறாங்க, கட்சிக்காரங்களாம் நிற்கிறாங்க, அவர் மட்டும் தான் எம்எல்ஏ. ஆனால் 8% வாக்குகளை பெறுகிறார் தமிழ்நாடு முழுவதும்.
அதே 2006 பாராளுமன்ற தேர்தலில் அதில் 10% வாக்கு பெறாரு. இதுதான் டெவலப்மெண்ட், பார்ட்டியினுடைய டெவலப்மெண்ட். அப்புறம் வராரு 2011 கூட்டணி வைக்கிறாரு. அது வரைக்கும் கூட்டணியே இல்லாமல் தனித்தாக இருந்தது. சூழல் மாறுகிறது. திமுக வந்து அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ரொம்ப மோசமான நிலை தேமுதிகவுக்கு. எல்லா அரசியல் கட்சிகளும் பயங்கர அழுத்தங்கள். ஏன்னா நிறைய நெருக்கடி, நிறைய கலைஞர் வந்து நிறைய சட்டங்களை வந்து மாற்றுகிறார். வேலை இல்லைன்னு கேட்டாக்கா வேலை இல்லைன்னு இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கலைஞர் வந்து என்ன பண்ணாருன்னா, பழைய ஊழியர்களை மீண்டும் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணி ரிட்டையர் ஆன ஊழியர்களுக்கு பாதி சம்பளத்துக்கு வேலையை போட்டு கொடுக்குறாரு, ஃபில் பண்ணுறாரு. மிகப்பெரிய நெருக்கடி. நான் கூட அந்த போராட்டத்தில் இருந்தேன். அந்த போராட்டம் டிஒய்எஃப்ஐ பண்ணிச்சு, அன்றைக்கி இருந்த டிஒய்எஃப்ஐ பண்ணிச்சு. இப்படிலாம் நெருக்கடி. இன்னும் 2011 தேர்தல் வருகிறது. 2011 தேர்தலில் விஜயகாந்த், கம்யூனிஸ்டுகள், அப்புறம் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறது. விசிகா இந்த போன்ற கட்சிகள், மற்ற கட்சிகள்லாம் திமுகவை தனித்து விட்டுட்டு அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறது. கிட்டத்தட்ட அந்த நீங்கள் தமிழ்நாடு அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அதிமுக. ஆமாம். ஒன்று திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும், அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக எதிர்கட்சியாக இருக்கும். விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட 41 தொகுதியில் நின்னாப்புல. அவங்களுடைய கட்சி 41 தொகுதியில் நின்றுச்சு. கிட்டத்தட்ட 29 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் திமுக என்கின்ற ஒரு கட்சியை எதிர்கட்சி அந்தஸ்தை கூட உடைச்சு காலி பண்ண முடிச்சுன்னா அது விஜயகாந்த் தான். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி முடிகிற வரைக்கும் மைனாரிட்டி திமுக வார்த்தைக்கு வந்து ஒரு அது ஒரு எவ்வளவு பெரிய இது தெரியுமா? அது காங்கிரஸ் திமுக ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சி இருந்துச்சு, இது பண்ண முடியல. பாமகன்னு ஒரு கட்சி இருந்துச்சு, இவர்களெல்லாம் இது பண்ண முடியல. ஆனால் ஒரு ஷார்ட் பீரியடில் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை வாங்கிக்கிட்டு மேலே உயர்ந்துட்டார். நீங்கள் அவர் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் இருக்குல்ல, அது அத்தனையும் இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கலாம். அன்னைக்கு ஜெயலலிதா சொன்னாங்க குடிச்சிட்டு பேசுகிறாங்க, அது பேசுகிறாங்க, இது ஊய ஒரு ஆட்டிடியூடே அதுதான். அதை மக்கள் விரும்பினாங்கல்ல, மக்கள் நேசித்தார்கள் அல்லவா? ஐயோ எவ்வளோ பெரிய ஆளுமை ஜெயலலிதா, சும்மாவா? அப்படிப்பட்ட அம்மையார் எழுத்து அப்படின்ட்டு குரலை நிமித்துறதுல எவ்வளோ தைரியம் வேணும் தெரியுமா? திமுக காரங்க பண்ணது கிடையாதுங்க. இல்லைங்க, இப்போ பின்னால தான் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாரு. இப்போ ராதாரவி ஒரு கூட்டத்தில் வந்து பேசியிருப்பாரு. ஒரு தனியார் தொலைக்காட்சி நேரத்தில் வந்து விஜயகாந்துக்காக ஒரு கூட்டம் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. சொல்கிறாரு அவரு, அந்த கையை உயர்த்தி பேசினது வந்து ஜெயலலிதாவை கிடையாது, அவருக்கு பக்கத்துல இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து தகாத வார்த்தையில பேசினா. ஜெயலலிதா இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் யாரும் இதுவரையிலும் கையை உயர்த்தி பேசியது கிடையாது, கையை காட்டி பேசியது கிடையாது. ஜெயலலிதா இருக்கும்போது திமுக காரங்களே பேசல அப்படின்னா விஜயகாந்த் பேசுறாருன்னா யாரு பேசியிருப்பார்? அதற்கான அர்த்தம் யாரு? அமைச்சரை பேசுறாங்க, ஜெயலலிதாவை பேசுறாங்க. நான் எடுத்துப்பேன், அது ஜெயலலிதாவை பேசுறது தான் நான் எடுத்துப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு அயன் லேடி அந்த அம்மா. சவால் விடுறாங்க. சங்கரங்கோயில் தேர்தல்ல நீயா நானா பார்க்கலாம் அப்படின்னு வெளிப்படையாக பேசுற மனுஷன், நீ எப்படி ஜெயிச்சேன்னு தெரியாதா அப்படின்ட்டு கேட்ட ஒரு கம்பீரமான ஒரு மனுஷன். நான் வியந்து பார்த்தேன். இன்ஃபேக்ட் அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள், ஏன் திமுக அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்கள், ஒரு வெகுஜன மக்கள், எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்காத வெகுஜன மக்கள் விஜயகாந்த் மீது பார்வை அப்படியே செலுத்தினாங்க. அப்படியே திரும்பி யாரா குய்யால சினிமாவில் அவர் எப்படி பேசுவார் தெரியல, கண்ணை செவக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ண ஒரு மனிதர். See how we are exposing ourselves on screen, அதே போல் ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய மனுஷனை விஜயகாந்த். அதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு, அவர் யாரை பேசினார், நீங்கள் சொன்ன மாதிரி யாரை பேசினார் அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. என்ன பேசிக்கிட்டாங்க, அன்னைக்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் விஜயகாந்த் பேசுனதை ஒட்டி வெட்டி வேலைலாம் பார்த்தாங்க, கட்டு பேஸ்ட் வேலைலாம் பார்த்து அவர் பேசுனதை எப்படி திருக்கி வந்து மக்கள் மத்தியில் போட்டு காமிச்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு பிற்பாடு ஊடகங்கள் பல சதித்திட்டங்களை தீட்டியது. இல்லை கண்டிப்பாக, ஏன்னா இந்த விஜயகாந்த் வீழ்ந்த கதை
அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். இவர் எந்த இடத்துல சறுக்க ஆரம்பிச்சாங்க? அது விஜயகாந்த் அது வந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா போட்ட ஸ்கெட்சு. ஜெயலலிதா கூட ஒருத்தர் இருப்பார், இப்போ கூட ரஜினிகாந்தோட நின்று இதை சொல்லுங்க, அந்த படம் ரிலீஸ் டேட்டை சொல்லிடுங்கன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஒரு தாத்தா சஃபாரி போட்டுங்க. அந்த மனுஷன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெயலலிதாவுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு நபர், ஒரு முக்கியமான நபராக அன்று இருந்தார். ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, இன்றைக்கி அந்த ஆளை கழட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இன்றைக்கி ரஜினிகாந்த் இதை போல் சின்ன சின்ன சில்லறைகள் கிட்டெல்லாம் போயிட்டு அவர் வந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்றைக்கி நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதாவால் வர முடியலை, பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. அவருடைய மகளின் திருமணத்திற்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர். அவர் வந்து அவரை வச்சு என்ன பண்ணுவாங்க, விஜயகாந்தை போயிட்டு நோண்ட சொல்லுவாங்க. விஜயகாந்த் போகிற வழியெல்லாம் அவரை வந்து கோவப்படுத்தி ப்ரோவ் பண்ணி பார்க்குறது. விஜயகாந்த் ஷார்ட் டெம்பர், உடனே நீங்கள் ஒன்று பேசினா உடனே ப்ரோவ் ஆகிடுவார். ஏதாச்சும் ஒன்று பேசுனீங்கன்னா ஏய் என்ன அப்படின்ட்டு ப்ரோவ் ஆகிடுவார். இந்த வயசான கிழவர் வந்து என்ன பண்ணுறாரு, விஜயகாந்தை நோண்டிக்கிட்டே இருக்காரு, போயிட்டு வம்பிழுப்பார். ஊடகங்கள் அதை வந்து திட்டமிட்டு அன்னைக்கு விஜயகாந்தை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக, நாகரிகமற்றவராக, இவரால் ஒழுங்காக பேச முடியாது என்பதை போல இவர் வந்து ஒரு சர்வதிகாரி போல் நடந்து கொள்வார், குடிகாரன் அப்படின்ட்டு முத்திரை கொடுத்தப்பட்டார். அதுதான் அதனுடைய ஊடகங்கள் தான் பண்ணுச்சு. ஏங்க இன்னைக்கு ஒரு தலைவரை, ஒரு சாதாரண ஒரு சில்லறைய மிகப்பெரிய தலைவராக பாவித்து கொண்டிருக்கிறார்களே ஊடகங்கள். யார் சீமான் எங்கே போனாலும் அவனுக்கு பின்னாடியே கேமரா தூக்கிட்டு போகிறான், அவன் அசிங்கமாக திட்டுறாங்க. அண்ணாமலை இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி போயிட்டு இருக்குதுங்க ஊடகம். நீங்கள் சொல்லுங்கள், இவர்கள் இந்த 2 தரங்கட்டவங்களை விடவா விஜயகாந்த் மோசமாக இருந்துட்டாரு? வெள்ளம், நீங்கள் 2015 வெள்ளத்தில் ஊருக்கு படி இழந்தாருங்க விஜயகாந்த். இன்னும் படி இழந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எப்போ அந்த சினிமா துறையில் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக மாறினாரோ அன்றிலிருந்து இன்று வரையிலும் மக்களுக்காக உணவை அளித்து கொண்டிருக்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. கொரோனா காலத்தில் மக்கள் தங்கிறதுக்கு இடம் இல்லாமல், சிகிச்சை பெறதுக்கு வழி இல்லாமல் அங்கெங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. தங்கிறதுக்கு வழி இல்லை, வா என் கட்சி அலுவலகம் இருக்குது, தலைமை அலுவலகம் இருக்காங்க, தங்கிக்கோ, பெரிய இடம் அப்படின்ட்டு சொல்லி இடத்தை கொடுத்தவர் விஜயகாந்த். செத்த சடலங்களை சுடுகாட்டில் பிதைக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு பல அயோக்கியர்கள் சுடுகாட்டுக்குள்ளேயே கோவிட் டெட் பாடிஸை உள்ள அலோவ் பண்ணல. இடம் இல்லையா, வாங்க நான் நல்லா வச்சுருக்கேங்க, ஒரு மிகப்பெரிய காலேஜ் கட்டி வச்சுருக்கேன், எனக்கு இடம் இருக்குது, வாங்க அங்கே நீங்கள் இறுதி சடங்குகளை செஞ்சுக்கோங்க, அந்த பாடிகள்லாம் பிணைகள்லாம் அங்கே வந்து வைங்க, அங்கே புதைச்சிக்கோங்க, அங்கே எரிங்க அப்படின்ட்டு சொன்ன மனுஷன் விஜயகாந்த். இவங்க என்ன பண்ணாங்க, சீமான்லாம் என்னத்தை பண்ணி சாதிச்சு பிடிங்கி தள்ளிட்டான். நாட்டை ஆள துடிக்கிற எனக்கு சொந்த வீடு கிடையாதுன்னா இன்னைக்கு வீடு வாங்கிட்டான், இசூஸ் கார் வாங்கிட்டான், ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கான், 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். வாயை திறந்தா பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தோழர் நல்லக்கண்ணு எவ்வளோ மிகப்பெரிய போராட்ட வீரர், போராட்ட களத்தில் நின்ற வீரர், சுதந்திர போராட்ட வீரர், இப்படின்றான். நம்மளாம் போராட்ட களத்தில் தானே சந்திச்சுப்போம். இவன் இங்கே எந்த மையத்தில் இவன் போராட்டத்தில் கலந்துக்கிட்டான்? நல்லக்கண்ணனுடைய வரலாறு தெரியுமா தோழர்? நல்லக்கண்ணனுடைய வரலாறு இந்த மயிராண்டிக்கு அழைப்பே இல்லைங்க. போகிறாங்க தோழர் வீட்டுக்கு, நல்லக்கண்ணு வீட்டுக்கு. கடைசி டைமில் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரி சீமானவர்கள் உங்கள் தோழர் வீட்டுக்கு வரப்போகிறாராமேன்ட்டு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது தான் அவங்களுக்கு எதிர்த்துவோ சீமான் வரான்ட்டு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கல்பிரேட்டுங்க அவன். இன்னொருத்தருடைய உழைப்பை திருடி தான் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்றதுல அவன் ரொம்ப விவரமான ஒரு ஆள். அவனை இன்னைக்கு ஊடகம் தலையை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை, மாநில தலைவர் அண்ணாமலை, அவெல்லாம் ஒரு ஆளாங்க. வாயை திறந்தா பொய் கலவரம் தூண்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதுதான். இந்த பார்லிமெண்ட்ல இந்த ஸ்மோக் பைப் போட்டாங்க, என்ன சொன்னா, பதட்டப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்ட்டு பேசுறான். இதுவே பிஜேபி அல்லாத காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியோ அல்லது ஏதாவது ஒரு இஸ்லாமியரோ இதை செய்திருந்தால் இவங்க சும்மா இருந்திருப்பாங்களா?
இன்னைக்கு இப்படி பேசுகிறான். இவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது ஊடகம். ஆனால் அன்னைக்கு துணிச்சலாக ஒரு முதல்வரை இந்தியாவினுடைய அயன் லேடியை எதிர்த்து பகிரங்கமாக சங்கரன்கோயில் தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சா பணம் கொடுத்து தானே ஜெயிச்சிங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சங்கரன்கோயில் தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன்னு சேலஞ்ச் பண்ண ஒரு மனுஷங்க விஜயகாந்த். அப்படிப்பட்ட மனுஷனை குடிகாரனாக, பைத்தியக்காரனாக, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபராக சித்தரித்தார்களே, ஏன் இன்னைக்கும் சித்தரிச்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போகுது, அவ்வளோதான். சிஎம் வந்து பார்த்துட்டாரு, அவர் வந்து பார்த்துட்டாரு, திருமாவளவன் வந்து பார்த்துட்டாரு. இன்னும் பொய் செய்திகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய வருமானத்திற்காக. இன்றும் ஊடகங்கள் அவரை மதிக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. அவர் ஒரு நல்ல மனிதராக, நல்ல ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஒரு மனிதராக பார்ப்பதற்கு கூட ஊடகத்துக்கு வலிக்குதுன்னா அதை நம்ம என்னத்தை சொல்றது? இவர்கள் தான் விஜயகாந்தையும் விஜயகாந்த் இருக்கக்கூடிய கட்சியையும் இறக்குவதற்கு முக்கியமான காரணம். அன்னைக்கு பேரம் பேசப்பட்டார்கள். திராவிட கட்சிகள் 2 கட்சிகளுமே தேமுதிக இருக்கக்கூடிய எம்எல்ஏஸை பேரம் பேசப்பட்டார்கள். அத்தனை பேரும், பல பேர் விஜயகாந்தனுடைய முதுகில் குத்திட்டான். ஒரு வாரம் கட்சியெலாம் இருக்குது தெரியும்ல. விஜயகாந்த் கிட்ட இருந்து ஒருத்தன் குங்குமம் பூட்டுக்கார் பிரிஞ்சு போகிறாரு. அந்த ஆள் பேர் சரியாக ஞாபகம் வரல, இல்லைன்னா நல்லாயிருக்கும், ஞாபகம் இருந்துச்சு, நான் நல்லா கேட்பேன், வகையாக கேட்டுருவேன். அவர் என்ன பண்ணுறாரு, கூட ஒரு 5 பேரை கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு இவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி எங்களுக்கு தான் சொந்தம்னாங்க. தனியாக போயிட்டு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரம் தான் கட்சி இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் திமுகவுக்கு போயிடுச்சு. எப்படி கட்சி திமுகவுக்கு போயிடுச்சு? அப்போ இந்த குத்து விட்டது யாரு அப்படின்றத கேள்வி வரும்ல. இப்படி சதி தந்திரங்களை செய்து, சதி வேலைகளை செய்து, நரி தந்திரங்களை பயன்படுத்தி விஜயகாந்தை வீழ்ச்சி கடைய வைத்தவர்கள் தான் இந்த ஊடகமும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், திராவிட முன்னேற்ற கழகமும், அவரோடு பயணித்த சக தோழர்களும். இதுதான் இவர்களுடைய வீழ்ச்சிக்கான காரணம். இன்னொன்று என்னன்னா, அதிகாரம் குவியலாக விஜயகாந்த் மட்டுமே இருந்தார். என்னைக்குமே ஒரு அதிகார மையமாக ஒருவர் மட்டுமே இருக்கக்கூடாது. உடன் இருப்பவர்களுக்கு அது பிரித்து கொடுக்கணும். அது இந்த கம்யூனிச இயக்கங்கள்லாம் தெளிவாக சொல்லும். அதிகார மையம் எங்கே இருக்கிறதோ அது சர்வதிகாரத்தினுடைய உச்சமாக மாறிடும், அது சர்வதிகார போக்காக மாறிடும். எனவே சக ஊழியர்களுக்கு, கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதை பிரித்து கொடுத்துருந்துருக்கணும். இதெல்லாம் ஒரு காரணம் அவர்கள் வீழ்ச்சி அடைஞ்சதற்கு நான் அப்படி தான் நினைக்கிறேன்.